ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சிம்பிளி சொல்லு. பேக்ரவுண்ட் வாய்ஸ் கொடுத்து வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ நான் எங்க மேக்கப்லாம் பண்ணிட்டு ரெடி ஆகிட்டு இருக்கேன்னு பாக்குறீங்க. வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. கிளம்பியாச்சு. எதுக்குன்னா நான் ஏன் ரெடி ஆகி நிக்கிறேன்னா என் பையனோட கான்வெகேஷனுக்கு தான் போறோம். அவன் கிளம்புறானோ இல்லையோ, ஆனா நான் கிளம்பிட்டேன். ஸோ இன்னைக்கு கான்வெகேஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். வாங்க போலாம். ஸோ ஸ்கூலுக்கு வந்தாச்சு. நிறைய செல்ஃபி பாயிண்ட்ஸ் வச்சிருந்தாங்க. இது தேர் மாடல்ல ஒரு செல்ஃபி பாயிண்ட், ஃபிளார்ஸ் கொட்டுற மாதிரி ஒரு செல்ஃபி பாயிண்ட். அடேங்கப்பா, எவ்வளவு கூட்டம்! கான்வெகேஷன் எதுவும் நீங்க ஏதோ பெரிய டிகிரி வாங்கிட்டு கான்வெகேஷனுக்காக வந்திருக்காங்கன்னு நினைச்சிருந்திருப்பீங்க. சார் யூகேஜி வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போறாரு, அவ்வளவுதான். அதுக்கு தான் பயங்கரமா கிராண்டா யூகேஜி கான்வெகேஷன் இருந்துச்சு. எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. அவன் வேலை முடிஞ்சதும் ஓடி போய் சேர்ல உட்காந்துட்டு அவங்க மேம் கிட்ட கேட்கல. சோ மெசேஜ், டீஃபாரஸ்டேஷன் பத்தி சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா எல்லா சப்ஜெக்ட் இங்கிலீஷ், மேத்ஸ், இவிஎஸ் எல்லாருமே, தமிழ்னு எல்லாருமே சூப்பரா பண்ணியிருந்தாங்க. பசங்க எல்லாருமே கடைசியா பிளான்ஸ்லாம் கொண்டு போய் வந்து அந்த ஸ்டாஃப்லாம் கொடுத்தாங்க. ஸோ இதுதான் முக்கியமான டைம். கான்வெகேஷன் ட்ரெஸ்ஸோட சர்டிஃபிகேட் வாங்க போறாரு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் நுழையறதுக்கு. ஸோ எல்லா பசங்களும் கியூட்டா இருந்தாங்க அந்த ட்ரெஸ்ல. அண்ட் நோலன் வந்து அவன் ஃப்ரெண்டு அனீஷ், அவன் ஃப்ரெண்ட் அன்பருவி கூடவே கான்வெகேஷன் நின்னாச்சு போட்டோக்கு. ஹலோ, வந்துருச்சா? காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஸோ வந்த வேலையை காலிலேருந்து கஷ்டப்பட்டதுக்கு எதுக்கு வந்தோமோ அந்த வேலையை சிறப்பாக ஆரம்பிச்சாச்சு. ஸோ நான் என்ன மெனு கார்டில் தேடிட்டு இருந்திருப்பேன்னு நீங்கள் யோசிச்சு சொல்லுங்கள். நான் என்ன ஆர்டர் பண்ணியிருப்பேன், நீங்கள் உங்களுக்கு மைண்டில் வந்துச்சுன்னா டக்குன்னு கமெண்ட்ல போடுங்க. வேலை சொல்லியே கொள்றாங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா அந்த வீட்ல உசுறு வாழ முடியும். வேலையிலேருந்து ஒரு நாள் ஒரு ஆஃப்டர்நூன் விடுதலுங்க. காலையிலேருந்து நம்ம மெனக்கிட்டு கிளம்புனதே இதுக்காக தான். ஸோ எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிட்டு என்னோட மெயின் டிஷ்க்கு வந்தாச்சு. அவமானப்பட்டேன், வெட்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன், துக்கப்பட்டேன், துயரப்பட்டேன், கஷ்டப்பட்டேன், கவலைப்பட்டேன். இத்தனை பட்டு திருந்தலே குரு. இவ்வளோ பட்டாலும் பரவாயில்ல, எனக்கு வர வேண்டிய பிரியாணி வந்தாச்சு. அந்த பிரியாணி, அந்த சிக்கன் 65, அந்த கத்திரிக்காய் தொக்கு, இதை பார்த்தாலே ஒரு மாதிரி டெம்ப்ட் ஆயிடுது. அண்ட் எத்தனை தடவை நான் அந்த ஹோட்டல் போனாலும் இதே மெனு தான், இதே ஐட்டம்ஸ் தான். அண்ணனுடைய பிரியாணிக்கு என் நாக்கு அடிமை. ஸோ நல்லா இருந்துச்சு பிரியாணி. ஃபுல்லா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னும் பண்ணாதவங்க. பாய்.